ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சோழனை பார்க்க நிலா திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம நிலா டைவர்ஸ் கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு பிறகும் கூட நம்ம சோழன் நிலா மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தாரு, நிலாவை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, நிலாவுக்காக எந்த எல்லைக்கும் போக துணிஞ்சு நம்ம சோழனை விட்டு நம்ம நிலா போனது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலையும் கூட நிலாவோட இடத்துல இருந்து பார்த்தா அது ரொம்பவும் சரியான ஒரு விஷயமா இருக்கும். எனக்கா நம்ம நிலா தன்னை ஏமாற்றி அன்னைக்கு மட்டும் அவன் போய் சொல்லாமல் இருந்தாக்கா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சாதாரணமாக நம்ம ரெண்டு பேரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்திருக்க முடியும். ஆனால் இந்த சோழன் வேணும்னே சூழ்ச்சி பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்தி இப்போ என்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறான். இப்போ நான் கோர்ட்டு கேஸு இந்த டைவர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா, இல்லை இவன் வீட்டில் போயிட்டு இவனோட மனைவியாக இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேள்வியால் கேட்டு தொலைக்கிறாங்க. இதை கேட்குற நம்ம சோழன் தலையில் அடிச்சுக்கிறாங்க. நிலா, என்னை மன்னிச்சிரு நிலா, நான் உன்னை விரும்புகிறேன் நிலா, நீ வேணுன்றதுக்காக தான் இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சோழன். இங்கே பாரு, உனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா, எனக்கு பிடிக்க வேண்டாவா? எனக்கு என்னுடைய அப்பா, இவ்வளோ நல்லா பெற்று வளர்த்த என்னுடைய அப்பா என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்றதுக்காக தான் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஓடி வந்தேன். நீ ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் மறுபடியும் எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை என் மேலே திணிச்சிருக்கிற, நான் எப்படி உன்னை மன்னிப்பேன், மன்னிச்சு அதெல்லாம் மறந்து எப்படி நான் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு விதமான நியாயங்கள் இருக்குது. இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம சோழன் நிலாவோட மனசில் இடம் பிடிச்சி பழையபடி இந்த டைவர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, புதுசாக எல்லார் முன்னாடியும் நம்ம நிலா சோழன் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு நம்ம நிலா மனசு மாறணும், நம்ம நிலா மனசு மாறணும்னாக்கா நம்ம சோழன் அவங்களோட மனசில் இடம் பிடிக்கணும். இப்போது கொஞ்ச நாளாக நம்ம நிலாவோட மனசில் நம்ம சோழன் இடம் பிடிச்சிட்டு தான் இருந்தார். ஆனால் கடைசியில் இந்த கோர்ட்டில் அந்த வாழவந்தான் கான்ஸ்டபிள் அவன் சொன்ன உண்மையால் தான் இவ்வளோ பிரச்சனைகளும் வந்துச்சு. இப்போது அடுத்த கட்டமாக என்ன நடக்க போது, நம்ம நிலா இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க. நம்ம சோழன் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்மளால் தனியாக வாழ முடியாது, நம்மளுக்காக இருந்தது ஒரே ஒரு ஆள் அந்த நிலா மட்டும்தான். எங்கள் அண்ணன் தம்பி கூட என்னை சந்தேகப்பட்டாங்க, ஆனால் நிலா என்னை எப்பவுமே சந்தேகப்பட்டதே இல்லை, அப்படியேப்பட்டவ இப்போ என்னை விட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பான ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இந்த தப்பான முடிவு எடுத்ததுனால நம்ம நிலாவுக்கு நம்ம சேரனும் பல்லவன் பாண்டி இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலா என்னதான் சோழன் போய் சொல்லியிருந்தாலும் கூட சோழன் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் பாசம் இருக்க தான் செய்யுது, அன்பு இருக்க தான் செய்யுது. அதனால் நம்ம சோழனை பார்க்க மறுபடியும் அவங்க வராங்க. வந்தாலும் கூட எங்கள் பார், இப்போ நான் உன்னை சாதாரணமாக பார்க்க தான் வந்திருக்கிறேன், அதுக்காக உங்களோட சேர்ந்து வாழ்வை நல்லா நினைக்காத அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிலா சோழன்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. இருந்தாலும் நம்ம சோழன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா சோழன்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம நிலாவோட மனசில் நம்ம சோழன் இடம் பிடிக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போது நிலா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அங்கே போயிருக்கிறாங்க, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். எனக்கா கண்டிப்பாக இப்போ சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னாக்கா 30 சவர நகை 25 லட்ச ரூபாய் காசு கொடுக்கணும். அது எப்படி முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஆனால் நிலா நினச்சா அவங்களால கொடுக்க முடியும். அவங்க அப்பா வசதியான வீட்டு ஆளாக இருக்காங்க. அதனால் நம்ம நிலா சேரனுக்கும் சந்தாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.